ஓப்பன் பண்ணால் இப்போ அப்படியே ஒரு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. காமிச்சா நம்ம ஜங்குக் தான் அப்படியே உட்காந்து அவர் வந்து லாஸ்ட் பெஞ்சு. அவர் வந்து இப்போ 10th படிக்கிறாரு. அவர் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்படியே நம்ம ஜிமின் கூட உட்காந்து கதை அடிச்சிட்ருக்கா. கரெக்டாக பார்த்தா அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. நம்ம ஜேகே வந்து கண்ணை முன்னெல்லாம் தூங்கிருப்பார். டக்குன்னு எந்திரிச்சு பார்க்க ஒரு பையனுக்கு சப்புன்னு அற விழுந்திருக்கும். அது யாருன்னு பார்த்தா நம்ம டே தான் அடிச்சிருப்பாரு. அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு எதுக்கு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோரும் ஷாக்காகிற மாதிரி நம்ம ஜேகேவும் ஷாக்காக. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹியூனிங் அப்புறம் சூபின் வி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க 3 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹியூனிங்காக அந்த பையன் கலாச்சிட்டான்னு சொல்லி நம்ம டே வந்து ரொம்ப அமைதியான டைப்பு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாலே சும்மா விட மாட்டாப்புல. கலாச்சாரனுக்காக பளிச்சுன்னு அடிக்க அவ்வளோதான். அவன் அப்படி அடித்தாலும் நம்ம ஜிக்கு அப்படியே பேனை பார்த்திட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் தான் வச்சான் 10 கொசு வாய்க்குள்ளே போயிடுச்சு. நான் எண்ணிட்ட பார்த்தியா கரெக்டாக கணக்கில்ண்ணா. மச்சான் நான் கணக்கில் பாஸ் ஆகிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமின் மண்டையிலே ஒரு தட்டு தட்டிட்டு நாயே அந்த பையன் யாரா அப்படின்னு சொல்ல அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்க நம்ம ஜிமின் ஐயே மச்சான் அவனுக்கு யாருன்னு தெரியாதா? அது நம்ம ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான். அதுவும் நம்ம கிளாஸில் தான் படிக்கிறான். அதுவும் ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருப்பானே மச்சான் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்ல நீ ஒரு தத்தி மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஜேகே என்ன சொல்கிறாருன்னா நான் ஹியூனிங் இந்த பையனை பார்த்துருக்கேன், சூபின் இந்த மீனிங் பார்த்துருக்கேன், நான் இந்த பையன் பேர் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப அமைதியான டைப்பு மச்சான், அவன் எப்படி நீ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து யோன்ஜன் வந்து கரெக்டாக 12th படிக்கும்போது தான்டா நம்ம ஜேகே கூட ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ வந்து இந்த கதையெல்லாம் நம்ம யோன்ஜனுக்கு தெரியாது. ஆக்சுவலி இப்படியே தான் போயிருக்கோம். நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்ம டேவை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப எப்படி சொல்கிறது டே மேலே ஒரு க்ரஷ் ஆகிருக்கும் நம்ம ஜங்குக்கு. பார்க்குறப்பெல்லாம் அப்படியே கிட்டே போய் பேச ட்ரை பண்ணலான்னு போவார். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த கோமாளி படத்தில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இப்படியே தான் அவங்க லைஃப் அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போயிருக்கோம். நம்ம டே அப்படின்னா ரொம்ப சிரித்து பேசுகிற கேரக்டரு. இப்போ நம்ம ஹியூனிங் நம்ம சூபின் இப்போ வி 3 பேரும் ஒன்றா கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. இப்போ வி தாண்டா என்னடா எப்போ பார்த்தாலும் என்னையும் வச்சு ஓட்டுறீங்க, நான் இன்னசென்ட் தான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ க்யூட்டாக சொல்ல நம்ம ஈவினிங் தான் ஐயோ பாவம் பச்சை குழந்த பச்சை மண் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வீயை செமையாக ஓட்ட நம்ம சூபின் தான் போதும் எக்ஸாம்ஸ் வருது எனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ ஆரம்பிச்சிருச்சுடா அந்த ஞானப்பழம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே அப்படியே ஜேகே உட்காந்து அப்படியே ரசித்து நம்ம டேவை பார்க்க டக்குன்னு அந்த டே பார்த்துட்டு நம்ம ஜேகேட்ட தான் போகிறாரு. போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் ஹலோங்க என் பேர் ஜங்குக், நான் உங்கள் கிளாஸ் தான், லாஸ்ட் பெஞ்சில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே படப்படன்னு வளர நம்ம டே தான் ஓகே கூல் எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்கள் வாலிபால் சூப்பராக விளையாடுவீங்க தானே அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஜேகேவும் ஆமாம் எனக்கு வாலிபால்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. உங்கள் டீமில் என்னை சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேக்கு அப்படியே 32 பல்லும் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜிமின் தான் 32 பல்லும் அப்படியே தெரியுது பச்சையா நீ வலிகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ டேக்கு தெரியாமல் அப்படி மெயின்டைன் பண்ணு. ஜேகே உடனே நம்ம டேவோட நேம் எடுத்துக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கொண்டு நம்ம டே ஓடிடுது. இதெல்லாம் பார்த்து அப்படியே ஜங்குக்கு ரசிச்சிருப்பார். ஆக்சுவலி ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் நம்ம டேட்டை ப்ரப்போஸ் பண்ண போக கரெக்டாக பார்த்தா அந்த டைம் வேறு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவன் வந்து நம்ம டேட்டை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அவங்க 11th வந்திருப்பாங்கடா, அந்த டைமில் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம டேவை நம்ம ஜங்குக்கு மீட் பண்ணியிருக்கவே முடியாது. என்ன ஆயிருக்குன்னே நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாகவே டேங்கிற ஒரு பையன் இல்லை, டேவும் இருந்திருக்க மாட்டான். அதே சமயம் ஹோனிங் சூபின் 3 பேருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஜங்குக் அப்புறம் யோன்ஜன் இப்போ வந்து 12th வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி காலேஜ் வரைக்குமே இப்படி தான் கண்டினியூ ஆகிருக்கும். இடையில ஜங்குக்கு வந்து டேவை தேடாத இடமா இருந்திருக்காது. எல்லா இடத்துலையும் தேடிருப்பார். ஆனால் டே கிடச்சிருக்கவே மாட்டார். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட நம்ம ஜங்குக்கு தெரியாது. ஸ்டோரிடா வந்ததுக்கப்புறம் நம்ம காலேஜில் காமிச்சா நம்ம டே வந்து எப்போதும் போல் காலைல மார்னிங் வராரு. மார்னிங் வரும்போது ஒரே கூட்டமாக இருக்குது. அவர் என்ன கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே ஹியூனிங்கும் சூபினும் நின்ட்டு அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த டேக்கு ஒரே ஷாக்கு. நம்ம டே அப்படியே நின்றுட்டுருக்க இதை ஹியூனிங் பார்த்துட்டு டேடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து
ஹியூனிங்கும் சோபினும் நம்ம டேவை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. ஹியூனிங் தான் அப்போ, ஏய் மச்சான் என்னடா போனேன், உன்னை தேடாத இடம் இல்லை தெரியுமா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா, இவன் இப்போ தான் ஊர்லேருந்தே வரான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல டக்குன்னு நம்ம ஹியூனிங்கையும் சோபினையும் தள்ளி விட்டு எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு வாயை திறந்து பேசிடுறாரு. இது அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு அப்போ அவன் பிளைண்ட் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்க, உடனே வந்து எல்லாருமே ஷாக்காகிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே அவ்வளோதான் போச்சு போ ஷாக் ஆகலை. நம்ம ஜேகே அப்படியே அசால்ட்டாக நிற்கிறாரு. ஏன்னா நம்ம ஜேகேக்கு தான் தெரிஞ்சிருக்கும்ல நம்ம டே தான் நல்லா பேசுவார், இங்கே தான் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஜேகே ஷாக் ஆகும். அப்படியே கேஷுவலாக நிற்க நம்ம ஜிமின்லாம் வாயிலுக்கு வச்சுட்டு டீ ஜேகே இங்கே பாரு ஆள் பேசுகிறான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸைட் ஆக, அங்கே ஹியூனிங்கும் சோபினும் நம்ம டேவை கட்டி பிடிச்சவங்க தான் வெளியே அப்படிங்கிற மாதிரிலாம் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே வந்து எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலாக கேட்க, நம்ம ஹியூனிங் தான் ஏய் என்ன மச்சான் நீ இப்படி பேசுகிற, டே உன்னை தேடி தான் வந்தோம்னா எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி பேச, நம்ம டே அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து எல்லாருக்கும் அங்கே நிறைய பேர் சுற்றி நின்றுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குது இங்கே, அப்போ டே பிளைண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு காசிப் பேச ஆரம்பிக்க, அவ்வளோதான் நம்ம டேக்கு இன்னும் அழுக வருது இதெல்லாம் பேசுகிறது கேட்டோன்னே. உடனே வந்து ஈவினிங்க்கு புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அங்கேருந்து அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணால், அப்போ தான் நம்ம ஈவினிங் நோட் பண்ணுறாரு இங்கே ஜேகே இருக்குது. ஹே ஜேகே நீ இந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணியிருக்க, டே உனக்கு தெரியுமா மொத்தத்தில் அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, என்னடா இது அப்படிங்கலாம் ஒன்றா படித்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாமே காசே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் டக்குனு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் நிறுத்துங்க, நான் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிடுறேன், நான் டே அப்புறம் யோன்ஜோன் ஜிமின் சோபின் ஹியூனிங் எல்லாருமே ஒன்றா படித்தவங்க புரிஞ்சுதான், எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அதை பேசி சமாளிச்சுக்குவோம், நீங்கள் யாரும் இங்கே வந்து ஏதோ எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல அங்கே எல்லாம் கலந்து போயிட்டாங்க. நம்ம ஜேகே சொன்னாங்க இப்படி தான் போகுது. நம்ம ஹியூனிங் அழைச்சிட்டு போய் நம்ம டேட்டை பேசுகிறாரு, மச்சான் என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி இருக்குது தனியாகவே வாழ்றியே, எதுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜேகே அந்த இடத்துல இல்லை, ஹியூனிங் தான். ஆக்சுவலி வந்து டேக்கு ஹியூனிங்னா ரொம்ப பிடிக்கும், ஹியூனிங் கூட ஒட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். ஆக்சுவலி இப்போ இன்னொரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். நம்ம டே என்ன பண்ணுறாருனா கேண்டீனில் உட்காந்துருப்பாரு, சோகமாக உட்காந்துருப்பாரு. நம்ம ஹியூனிங் தான் மச்சான் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டே வந்து அவரோட எக்ஸாம் பேப்பர் எடுத்து காமிச்சு மச்சான் 2 மார்க் போச்சு, அவ்வளோதான் போச்சு போ 2 மார்க்குடா விட்டாலும் செல்டம் எடுத்துருமா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கே விட அழுதுகிட்டு இருக்கேன். நம்ம ஹியூனிங் தான் அட நாதாரி நான் ஏன் அதுக்காக அப்படி அழுறா, உனக்கு தெரியும் அது தெரியுமா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படியும் 2 மார்க் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். நம்ம ஹியூனிங் தான் டே மச்சான் கூல் மச்சான் ஐயர் நான்லாம் பாரு நான் எத்தனை மார்க் வெறும் 75 தான், அதுக்கே அவளை கெத்தாக சுற்றலாம், எங்கள் வீட்டில் அடிப்பாங்க, எனக்கு எங்கள் அப்பா அடிப்பார் உரிச்சு போடுவார், நான்லாம் அதில் கண்டுக்கிட்டேனா சும்மா இருடா ஏன்டா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவை நம்ம ஹியூனிங் தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிப்பாரு. இந்த இடத்துல இப்போ டக்குன்னு நம்ம சோபின் வேறு வந்துட்டு போங்கடா டே நான் 96 தான் எடுத்தேன், என்னால் அதுக்கு மேலே எடுக்க முடியல, அவ்வளோ படித்தோம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த மேக்ஸ் மிஸ் பண்ண ப்ராப்ளம்னால தான் வந்துச்சுடா, அந்த மேக்ஸ் மிஸ் மட்டும் அன்றைக்கி என்ன பாதியில் கூப்பிட்டு போகலாம், அந்த எக்ஸாம் ஃபுல்லாக எடுத்து சென்டம் எடுத்துட்டு பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோபின் அப்படியே கதை வளர்த்துக்கிட்டே போக, நம்ம காய் தான் அதாவது ஹியூனிங் காய் வந்து சோபின் பொத்து அவனே அழுதுகிட்டு இருக்கான், சமாதானம் பற்றிட்டே வந்து இப்படி தான் கிழிச்சிருப்பாங்க மச்சான், அது பண்ணிப்போம் மச்சான் இது பண்ணிப்போம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியுமே நம்ம டேவை சைட் அடிக்கிறது விடலையே, அவர் அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் தான் டேய் போச்சுடா இந்த தடவை நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா, ஐயோ எங்கள் வீட்டில் எனக்கு துடப்பக்கு விளக்க மாதிரி எல்லாம் பறந்து வரும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அழுதிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஜேகே கண்டுக்கிற மாதிரியே தெரில. நம்ம ஜிமின் தான் போய் ஜேகே ஜேகே காரு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தட்டி பார்க்க அந்த உடம்பு அங்கே இருக்குது, அவர் சோழலாம் அப்படியே ஜங்கு டே பின்னாடியே அப்படியே சுற்றி கத்திக்கிட்டு இருக்கு. இப்படி தான் அவங்க க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நிறையா நடந்திருக்கும். நம்ம ஜேகே எப்படின்னா நம்ம டே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்ம ஜேகேக்கு டேவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஜங்குக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து டேக்கு அம்மா அப்பா கிடையாது, தனியாக தான் வளர்ந்தார், அவருக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அந்த ஹியூனிங்காயும் அப்புறம் வந்து நம்ம சோபினும் மட்டும்தான். அதோட சோபினுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே ஃபாரினில் இருப்பாங்க. ஹியூனிக்கு வந்து அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது, அம்மா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. அப்பானா உயிர், பட் அவங்க அப்பாவுக்கு படிப்பு தான் உயிர், படிப்புன்னு விரிச்சிருப்பாரு. இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த கேங்கை பற்றி கலெக்ட் பண்ணுவார் நம்ம ஜேகே. ஆனால் நம்ம டே மட்டும் பார்த்தாருன்னா அப்படி பொட்டிப்பாமல் அடங்கி போயிடுவார். இது மாதிரி தான் அவங்க நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கும். ஒரு நாள் இப்படி தான் நம்ம டே நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா நம்ம ஜிமின் எதையோ பார்த்துக்கிட்டு பறக்க பார்த்துட்டு வந்து டக்குன்னு டே மேலே இடிச்சிட்டாரு. நம்ம டே டம்முன்னு கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான், ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் எழுந்திரிச்சு டேய் எங்கடா பார்த்துட்டு வர, ஒழுங்கா நீ நடந்து வர முடியாதவனால உனக்கு கண்ணு தெரியலையா, நீ மேலே அடிச்சு நீ ஃபேஸ்லாம் அடிபடிச்சுனா நீ பர்சனாலிட்டி போயிடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு அங்கே அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம டே எந்திரிச்சு நிற்கிறாரு, எந்திரிச்சு சாரி நம்ம டே வந்து நம்ம ஜிமினை பற்றி சொல்ல, ஆனால் இடிச்சது ஜிமின் தான். இதை பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து சப்புன்னு நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமின் கண்ணத்துலேயே ஒரு அடி
டேய் மச்சான் ஏன்டா அடிச்ச என்ன பின்ன இடிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து நீ வம்பழுத்திட்டு இருக்கா சாரி கேளு. டேய் மச்சான் அவன் பார்த்தாடா. டி அந்த வார்த்தையை வாயிலேருந்து வர வச்சிடாத, ஒழுங்காக சாரி கேளு அப்படின்னு சொல்ல. சாரிட்டாங்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மில் எங்கேருந்து போயிருக்கு. நம்ம டயாங்க இல்லை ஜிகே எதுக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஓகே தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை முதல் தடவை தைரியம் பேசினா இந்த மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே நம்ம அவங்களுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இப்போ டே வீட்டுக்கு போகிறாரு. டே பார்த்தா அவங்க உட்காந்து ரொம்ப எழுதிட்டு இருக்காரு. டே யார்ட்டையுமே எதுவும் பெஸ்ட் ஈவினிங் தான் உட்காந்து ஒன்றும் இல்லை டே என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்க. நம்ம டேவும் வாங்கிட்டு வந்து உனக்கு தான் தெரியும்ல ஈவினிங் எனக்கு என்ன நடந்ததுண்டு, அதனால தான் அதுவும் என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை. அவங்க அப்பாவையும் நான் தான் கொன்னேன், என்னால் தான் சூபினா அவன் இங்கே வாழவே முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. என்னால் தான் ஈவினிங்கால இங்கே இருக்க முடியாமல் போச்சு. இப்போது நான் ஒருத்தனை கொலையே பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்னால் தானடா எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால தான் நான் தனியாக வந்தாலும் வந்துட்டேன். அதனால தான் காலேஜில் கூட எனக்கு பேச முடியும் அப்படின்னு யாரையும் சொல்ல, அங்கேயும் பார்த்தா ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அழுதுகிட்ருக்கேன். ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அப்புறம் வந்து தேவோட வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு அப்படியே கேட்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு இப்போ தான் நம்ம ஹியூனிங் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ இது ஹியூனிங்க்கும் டேக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். நம்ம டே இருக்கார்ல, அவர் 10th படிக்கும்போது அப்படியே ஜாலியாக தான் ஃபன்னாக போயிருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 10th லாஸ்ட் வர அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவர் பேர் லீ. அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டே ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அது வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கா, அவரால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் 2 சைடு இருக்கும்ல, ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அங்கிட்டு வந்து நம்ம டே வெயிட் பண்ணிப்பார், இந்த சைடு வந்து லீ வெயிட் பண்ணியிருப்பான். அவன் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நம்ம டே டே வரதுக்காகவும் பயமுறுத்திருப்பான். நீ வரலாம் நான் சித்திரம். சரி டே தனியாக தான் போயிருப்பாரு, ஆனால் ஹியூனிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. போய் பார்த்தா அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருப்பான். நம்ம டே என்னால் முடியாது, அங்கேருந்து 2 பேரும் அந்த சைடு நம்ம டே அந்த சைடு வந்து அந்த லீ 2 பேரும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நான் அவங்க டே வந்து என்னால் முடியாது, நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படி இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன். டக்குன்னு அந்த லீ குதிச்சிடுறான் ட்ராக்கில். கரெக்டாக பார்த்தா அந்த டைம் பார்த்து ஒரு ட்ரெயின் வந்திருக்கும். அவ்வளோதான், அவனை அங்கேயே அடிச்சிருச்சு, அவன் இறந்துட்டான். நம்ம டே அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே வாங்கி விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் முடிக்கிறாரு. அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹியூனிங் சொன்னோன்னா அவ்வளோதான், அவருக்கு உயிரே போயிட்டு முதல்ல. ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கு நாள் தான் நம்ம சூபின் வந்து அவங்க அம்மா அப்பா மீட் பண்ணுறதுக்கு அப்படியே ஃபாரின் போயிருப்பாங்க. ஆனால் ஃபாரினில் வந்து அவங்க அம்மா அப்பா நீங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிகாஸ் அதுக்கு ரீசன் வந்து டேவை வந்து சூபினோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து டே கூட அங்கே போனால் டே கூட தான் சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே படிக்க வச்சுருப்பாங்க. இப்படியே அந்த பையன் லீவ் இறந்ததுக்கப்புறம் நம்ம டே வந்து ஒழுங்காகவே ஸ்கூல் அட்டன் பண்ணாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கா. ஒரு நாள் பார்த்தா பாரில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபுல்லாக பாரில் ஒரு இடத்துல இருந்து நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி ஒரு வீட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹியூனிங் தான் போய் அவங்க காம்பவுண்ட் பண்ணிட்டு பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சாண்டு. பட் ஆனால் நம்ம டே ஃபுல்லாக குடிச்சிட்டு போட என்னால் எல்லோரும் போயிட்டுருக்காங்க, என் கூட இப்போ யாருமே இல்லை, எனக்கு நீ யார் இருக்கா, எனக்கு பிடிச்சவனும் என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது டே சொல்கிறாரு. யார் பிடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்கேன், நமக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. ஆக்சுவலி வந்து நம்ம டேக்கும் ஜங்க்னா ரொம்ப பிடிக்கும். ஜங்க்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அவருமே நினச்சிருப்பாரு. கரெக்டாக பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து இப்படிலாம் நடந்துருச்சு. நம்ம டேக்கு வந்து ஜங்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கும் அவரை பார்க்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்படி தான் போய் அவர் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தா ஹியூனிங் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்பர். அவங்க வீட்டிலேருந்து ஹியூனிங் வீட்டிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஹியூனிங் வந்து டேக்காகவே அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹியூனிங் அவர் வீட்டுக்கு போய் அழ ஆரம்பிச்சவர் தான். ஹியூனிங் ரொம்ப அழுக. நம்ம டேப்பா விழுந்தடிச்சு போய் நம்ம ஹியூனிங் வீட்டில் பார்த்தா ஹியூனிங்கோட அப்பா இறந்துட்டார். ஆக்சுவலி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதனால தான் என்னோட பையனை கூப்பிட்டுருப்பாரு. அவன் வந்து கால் கட் பண்ணனால அப்படி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாடியை வந்து அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ஹியூனிங் வந்து வில்லேஜ் தான். ஸோ வந்து ஹியூனிங் வந்து வில்லேஜ் கழிச்சு போயிருப்பாங்க. அங்கேயே அவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் அங்கேயே வச்சிருப்பாங்க. நம்ம டேக்கு இப்போ எப்படின்னா சோபின் அனுப்பினது நான் தான், நீயும் இறந்துட்டான், இப்போது ஹியூனிங்கோட அப்பா இறந்ததுக்கு நான் தான் ரீசன் சொல்லி ரொம்ப இருட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால தான் நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம டே சொல்ல நம்ம ஜங்குக்கு கண்ணின் தண்ணியே வந்துருச்சு. இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இப்படியே தாண்டா ஒரு 1 வீக்ஸ்க்கு அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டே வந்து வீட்டை விட்டு வெளில வந்தால் பிரச்சனை, நான் வீட்டிலே கிடக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வீட்டிலே இருக்கார். இப்போ பார்த்தா ஜங்குக்கு ஒரு பையனை போட்டு தரன்னு அடித்து இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அடித்து இழுத்துட்டு வந்து நம்ம டேவோட வீட்டு வாசல்லே போட நம்ம டே என்னடா இது அப்படின்னு போய் பார்த்தா அந்த லீ பையன் அங்கே தான் நிற்கிறான். அவ்வளோதான், லீயை பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனை போட்டு அடின்னு அடிக்க நம்ம டேக்கு செம ஷாக்கு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலி அங்கே உண்மையாகவே என்ன நடந்திருக்குன்னா நம்ம லீ வந்து சாகுறேன்னு சொல்லியிருப்பான். அவன் குதிக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் சூசைட் பண்ணி நின்றுட்டு நான் சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் குதிச்சிருப்பார். நம்ம டே கரெக்டாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுனால லீ குதிச்சான் அப்படின்னு நினச்சிருப்பார். அங்கேயே மயங்கி விழுந்திருப்பார். ஆக்சுவலி லீ அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பான். அந்த பையன் இறந்ததில் அவன் பாடி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டதுனால ஸோ அது யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அது லீனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்ம அதனால தான் அப்படி நடந்திருக்கும். லீ ஆக்சுவலி உயிரோட தான் இருக்கான். அதே அப்படின்னு சொல்ல நம்ம டேக்குன்னா செம கோவம். லீவை போட்டு அடிச்சுட்டு
ஏன்டா ஏன்டா என் லைஃப்பில் மட்டும் இப்படி வந்து எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹியூனிங்லாம் வெறி ஆகிட்டு அவனை ஒன்றால் தானடா என் டே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்த நம்ம சூபின் அப்படியே கேஷுவலாக ஃபோன் பேசிட்டு வந்தவர் இது லீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 வைய அவ்வளோதான். அங்கே போட்டு அடிச்சதில் அவனுக்கு பிளட்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவனை அவன் ஆல்ரெடி குத்துவீன் கொலவீரமாக கிடக்க அவனை தூக்கி போட்டு நம்ம டே அழுறதை பார்த்தோன்னா நம்ம ஹியூனிங் போய் ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க டைமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனிங் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஜிமின் தான். நம்ம ஜிமினுக்கு வந்து நம்ம தேவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பார்க்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இவங்க 2 பேரும் ஒன்றா தானே படிச்சிருப்பாங்க. இது இப்போ தான் அவருக்குமே இது ஜிமினுக்குமே தெரியுது. ஜிமின் யோஞ்சனுமே இப்போ டேவோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு தான் நார்மலாக கொஞ்சம் நேரம் அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேவை கம்ஃபர்ட் பண்ணணும், நம்ம எதுவும் வேறு மாதிரி பேசினா அவன் இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு தான் தெரிஞ்சிருக்குமே டேக்கு வந்து ஜங்குக்குனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம ஜங்குக்குலாம். அப்படியே அமைதியாக நம்ம டேவே பார்த்துட்ருக்க அப்படியே இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே சரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ண இப்போ டே என்ன ஆன்சர் பண்ண போகிறார்? ஏன்னா ஆல்ரெடி 2-3 பேர் ப்ரப்போஸ் பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் லைஃப்பில் நிறையா இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து லவ்ங்கிறது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போயிருக்கும். இப்போ ஜேகே ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம ஜிமின்லாம் கண்ணு மொழிலாம் பிதுங்கி வெளில வந்துடும் போல். டே அக்செப்ட் பண்ணுறாங்க யோஞ்சன் தான். சரி இவனுங்க அக்செப்ட் பண்ணுவானுங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படியே எல்லாம் கையை பேசிட்டு இருக்கா. நம்ம ஹியூனிங் அப்போ தான் கேக் ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் அப்படியே கால்குள்ளே என்ட்ராவ என்னடா அது எல்லாரும் ஜங்குக் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா நீ ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கீழே வச்சு நம்ம ஹியூனிங்க்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டு 2 கப்ஸ் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. ஜிமின் ஜங்கு இல்லை யாருக்குமே புரியல. ஜங்குக்கு ஒன்றே ஹியூனிங்கை பார்த்துட்டு என்னாச்சு ஹியூனிங் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ வேற நீ கடைசியில் வந்து இது யோஞ்சன்கிட்ட சொன்னல இந்த டேவை எனக்கு பிடிக்காது அப்படின்ற அதை வரைக்கும் நேற்று வரைக்கும் என்கிட்ட நைட்டு தூங்குற வரைக்கும் சொன்னாடா நீ மறுபடியும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் சிரிக்க அங்கே உள்ள எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நம்ம டேவுமே அப்படி அக்செப்ட் பண்ணிக்க அவங்க பாட்டிங்க அப்படியே அங்கே ஒன்று சேரட்டும். அப்போ நம்ம யோஞ்சன் தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே திரும்பி இந்த பக்கம் சோபினை பார்க்குறாரு. சோபின் அப்படியே யோஞ்சன் பார்க்க அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்மளும் சேரலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோஞ்சன் சொல்ல ஆசை தான் நான் கொஞ்ச நாளில் ஃபாரின் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூபின் சொல்ல பரவாயில்ல நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சூபின் கேட்குறாரு. நம்ம யோஞ்சன் தான் கேட்குறாரு ஒன்று சூபின் ஓகே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேர நம்ம ஜிமின் தான் நடுவில் டேய் என்னடா ஆளாளுக்கு ஒரு பேர் பிடிச்சிட்டு போயிட்டீங்க. அப்போ நானே என்னடா என்ன தனியாக விட்டீங்க நாசமாக போனவங்க நல்லாவே இருக்காதுடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஜிமின் புலம்பா நம்ம ஹியூனிங் சந்தோஷமாக இருக்காரு. அவர் சிங்கிளாக இருந்தாலும் கமிட்டடாக இருந்தாலும் நம்ம ஹியூனிங்க்கு டே தான் முக்கியம்னு சொல்லிட்டு டேமா நீ ஆளு கூடயே சுற்ற போகிறல்ல என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஹியூனிங் சொல்ல ஹியூனிங் அப்படிலாம் இல்லைப்பா எனக்கு ஹியூனிங் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அங்கே ஒரு அழகான ஒரு இது ஃபேமிலி பாண்டு அப்படியே உருவாகுது. ஆக்சுவலி ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவர் என்னோட உண்மையை நான் அவன்கிட்ட சொல்லணும் டே அப்படிங்கிறாரு. நம்ம டேவும் இன்னும் ஜங்குக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜங்குக்கு இப்போ தான் சொல்கிறாரு. ஆக்சுவலி ஒரு டெடி பேர் வந்து நம்ம டேவை வந்து ரொம்ப ஹாப்பி பண்ணியிருக்கோமே இல்லை அப்பப்போ ஹாப்பி பண்ணிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துருப்போம்ல. ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை ஹாப்பி பண்ணணும்னு சொல்லி இந்த வேஷம் போட்டு வந்திருப்பார். இதை சொன்னோன்னா நம்ம டேக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. வந்து நம்ம ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி இப்போது நம்ம வீடியோ எண்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இது வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சிது. நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ இந்த ஒன் ஷாட்டே அவ்வளோ முக்கியமாக தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த யாரும் நல்லா இருக்காது. அதோட என் வாய்ஸில் கேவலமாக தான் இருந்திருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்ல வந்த இது விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட உடனே சொல்லுங்க. பிடிச்சிருந்தது மீன்ஸ் உடனே பட்டுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நான் இதுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். பட் எனக்கு இது கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு அதனால தான் நான் கொஞ்ச நாள் டிப்ரெஸ்டாக இருந்தேன்.
அதை விட கொஞ்சம் எனக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு அதனால தான் இப்படி இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் கன்டினியூஸாக வீடியோ கண்டிப்பாக போட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒன் ஷாட்டில் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகே, பாய் காய்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. முடிச்சிட்டேன். முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக தான் கொண்டு வந்திருப்பப்பா. யோன்ஜுன் வந்து நீங்கள் நிறையா கேட்டிருக்கலாம். பட் காய் வந்து அதாவது ஹியூனிங் காயை சொல்கிறேன்ப்பா. ஹியூனிங் காய்ங்கிறது யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ஹியூனிங் காய் ஏதாவது ஒரு எஃப்எஃப்ல வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி எனக்கு வைக்கணும்னு ஆசைங்கிறதுனால தான் நான் அதில் வச்சேன். ஸோ நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது பிஎல் கணக்கு மாதிரி இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ON+JK அப்படிங்கிற கணக்கு தான் நான் வந்து யோசித்தேன். பட் ஆனால் இது டே குக் பிஎல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் டேவை இதில் இப்படி பண்ணி நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் ஒருத்தரை பிடிச்சிச்சின்னா, அவங்கள்ட்ட ஒரு ஹேபிட் பிடிச்சிச்சின்னா, அவங்களோட கேரக்டர் பிடிச்சிச்சின்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய் காய்ஸ். நான் உங்கள் ஸ்ரீ. நான் கிளம்புறேன்.